வணக்கம். சென்னை திருவொற்றியூர் சுனாமி ஆழி பேரலையின் 21ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி இளைஞரணி திமுக சார்பில் உயிரிழந்த மீனவ சொந்தங்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் திருவொற்றியூரில் நடைபெற்றது. திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளரும் மண்டலக்குழு தலைவருமான திமு தனியரசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பகுதி பொருளாளர் ரா குமரேசன் மற்றும் 9வது வார்டு வட்டக்கழக செயலாளர் எம்எல் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருவொற்றியூர் கிழக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் PG அவினாஷ் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்த நிகழ்வில் கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா MP, வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சுதர்சனம் MLA ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் பால்குடம் ஏந்தி சென்ற அமைதி பேரணி திருவொற்றியூர் குப்பம் கடற்கரையை சென்றடைந்தது. அங்கு கடலில் பால் ஊற்றி மலர் தூவி மற்றும் மலர் வளையம் வைத்து சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு இதய அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்வில் பால்குடம் எடுத்த 500க்கும் மேற்பட்ட மகளிருக்கு தலா 5 கிலோ அரிசி, அண்ணன் கூடை மற்றும் பால்குடம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ராசா MP மற்றும் மாதவரம் சுதர்சனம் MLA ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்வில் தலைமை கழக வழக்கறிஞரும் மாமன்ற உறுப்பினருமான V கவிகணேசன், பகுதி அவைத்தலைவர் RC ஆசைத்தம்பி, பொதுக்குழு உறுப்பினர்கள் TA ராஜ், சாந்தி பக்தன், பகுதி துணை செயலாளர்கள் MV குமார், K பிரபாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் வட்டக்கழக செயலாளர்கள் கார்த்திகேயன், TCV மணிகண்டன், தமிழ்ச்செல்வன், குருத்து C முனுசாமி, கேபிள் TV M ராஜா, ஏகா கார்த்திகேயன், மாவட்ட பிரதிநிதிகள், பாக முகவர்கள், கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.